சிறு துளிகள் பெருவெள்ளம் சொல்லுவாங்க. சிறுக சிறுக விழுற துளி கூட பெருவெள்ளமாக மாறிடும். மழை சின்ன சின்னதாக தான் அது தூறலை போட்டுட்ருக்கும். அந்த சின்ன சின்ன தூறல்கள் கூட அது சேர்ந்து 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 அப்படியே கடல் மாறிடுங்க. அதுதான் சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நம்முடைய அன்பும். சின்ன சின்னதாக நம்ம அன்பு காட்ட ஆரம்பிப்போம், அது நாளைக்கு அன்பு கடலாக மாறிடும். சின்ன சின்னதாக நம்ம ஒரு உதவியும் தர்மமும் செய்ய ஆரம்பிப்போம், அதுவே ஒரு கடலாக மாறி நிற்கும். பாவமும் அதே மாதிரி தாங்க. சின்ன சின்னதாக ஒரு பாவங்கள் நம்ம செய்யும் போது அது சின்ன சின்னதாக சேர்ந்து நாளைக்கு பெரிய ஒரு கர்மாவாக நம்மக்கிட்ட நிற்கும் போது அப்போதான் நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் நம்ம தவிக்கிறதும் உண்டு நிறைய பேர். அதனால் நம்ம செய்யக்கூடிய விஷயம் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரிங்க, அது சின்னதாக இருக்கும் போதே நம்ம திருத்திக்கணுங்க. அதை நாளளவில் நம்ம வளர விட்டோம்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய நம்ம தலைக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு ஆபத்தாகவும் அது இருக்கும். அதனால் சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. எதையெல்லாம் அதிகப்படுத்தலாம், எதையெல்லாம் நம்ம திருத்திக்கலாம் அப்படின்றது ஒரு குணம் நமக்கு வரணுங்க. நம்ம முருகன் வழிபாடு இன்னைக்கு பண்ணிகிட்ருக்கோம்னா இந்த குணம் நமக்கு வந்துவிடுங்க. இந்த குணம் நம்மக்கிட்ட வந்துடுச்சுனாலே நமக்கு என்ன யாருக்கு எப்போ செய்யணும், எதை நம்ம செய்யக்கூடாது, நம்ம அடுத்தவங்களுக்கு எப்படி பயனாக இருக்கலாம், எப்படி நம்ம வாழ்க்கை இந்த கர்மாவை நம்ம கழிச்சிட்டு போக வந்திருக்கோம். இந்த நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு, நம்ம ஒரு குழந்தைங்களுக்கோ, நம்ம பெத்த குழந்தைங்களுக்கோ, அடுத்த குழந்தைங்களுக்கோ, இல்லை நம்ம பெரியவங்களுக்கோ யாருக்காவது ஒரு உபயோகமாக நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்ம வாழ்ந்துட்டு போனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்மளை இவங்க இதை செஞ்சுட்டு போயிருக்காங்க, அவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நம்மளை வாழ்த்தக்கூடிய ஒரு மனசு நம்ம இறந்த பின்னும் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் தாங்க. அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு வந்துடுங்க. அந்த மனப்பக்குவம் நம்ம முருகர் தந்தையால் நமக்கு நிச்சயமாக வரும். நம்ம முருகரை வணங்க 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 நம்ம வாழ்க்கை ரொம்ப தெளிவான ஒரு வாழ்க்கையாக இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம செய்யக்கூடிய எந்த உதவியாக இருந்தாலும் அது நமக்கு திரும்பவும் கிடைக்கும். நம்ம செய்கிற கர்மா நம்மளை அது கெட்ட கர்மா வந்தால் கஷ்டப்படுத்துது, நல்ல கர்மா வந்தால் நம்மளை வாழ வைக்குது இல்லைங்களா? அதுதாங்க நம்ம ஒரு நல்லது செய்கிற ஒரு கர்மா நமக்கு வாழ வைக்கும். அந்த நல்ல கர்மாவை நம்ம செய்ய வைக்கிறதுக்கு முருகர் தந்தை நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாருங்க. நம்ம வந்தோம் வாழ்ந்தோன்னு இல்லாமல் நம்ம வாழ்க்கை மட்டும் சிறப்பாகாதுங்க. நம்மளுடைய இறந்த பிறகு நம்மளுடைய வரலாறும் ஒரு சிறப்பாக அமையறதுக்கு முருகர் தந்தையே நமக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.